நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? காலையில கண் முழிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஆனா, நாள் முடிஞ்சதும் இன்னைக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி தோணுதா? வீட்டு வேலை ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. சில நேரம் சும்மா உட்காரணும்னு தோணிக்கிட்டே இருக்குது. நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுற பழக்கமும் வந்துருச்சு. அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இது யாரையும் குறை சொல்கிற வீடியோ கிடையாது. தினமும் வீட்டு வேலை செஞ்சு இன்னும் சுலபமாக அந்த வேலையை சுறுசுறுப்பாக எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அப்படி வீட்டு வேலையை நம்ம சீக்கிரமாக முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மனசும் ரிலாக்ஸாக இருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள். கடைசியில் ஒரு சின்ன சேலஞ்சும் இருக்குது. அது உங்களால் செய்ய முடிஞ்சால் அடுத்த ஒரு சில வாரத்தில் வித்தியாசத்தை நீங்களே உணர்வீங்க. ஒரு மாதம் லீவுக்கு போயிட்டு இப்போ தான் வீடு வந்து சேர்ந்தோம். போன மாதம் 18ஆம் தேதி ஊருக்கு போனோம். 20 நாள் முடிஞ்சு இன்றைக்கி தான் கோட்ரஸ் வந்து பார்க்குறோம். எவ்வளோ குப்பையாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வீட்டை க்ளீன் பண்ணி வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்கள் கூட பேச போகிறேன். நீங்களும் அப்படியே ஏதாவது ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். முதல்ல ஒரு விஷயம், வீட்டு வேலைக்கு எப்போதுமே முடிவே கிடையாது. பாத்திரம் கழுவுனா சமையல் பண்ணணும். சமையல் பண்ணி முடித்த உடனே திரும்பவும் சமைச்ச பாத்திரத்தை சுத்தம் பண்ணணும். துணியை துவைச்சா அதை காய போடணும். காய போட்டு முடித்தா வேலை முடிச்சிருமான்னு கேட்டால் கிடையாது. காஞ்ச துணியை மடித்து அலமாரியில் வைக்கணும். இதே தான் நமக்கு ரொட்டீனாக போய்கிட்டு இருக்கோம். அதனால தான் சில நேரம் நமக்கு சோர்வாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் அந்த சோர்வு நாளுக்கு நாள் அதிகமாகி சோம்பேறியாக தான் மாறக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்காக ஒரு சின்ன சின்ன பழக்க வழக்கங்களை மாற்றினாலே போதும். ஏன் சுறுசுறுப்பு வந்து நமக்கு குறைஞ்சி போகுது? தூக்கம் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காக ஒரு டல் வந்து வந்துடும். காலையில் எழுந்த உடனே மொபைல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த நாள் முழுக்க வந்து அந்த மொபைலோடையே நம்ம பயணிக்கிற மாதிரி இருக்கும். வீட்டு வேலையெல்லாம் பெண்டிங் ஆகி போகும். வேலை எவ்வளவு இருக்குன்னு நினச்சாலே டென்ஷனாக இருக்கும். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் கிடச்சிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வேலை பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. சரியாக சாப்பிடலை, நல்லா தண்ணி குடிக்கலை, நம்மளே வந்து பராமரித்து நம்ம அழகாக நம்மளை வச்சுக்கல. முதல்ல நம்மளை நாமளே சுத்தமாக அழகாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த நாள் முழுக்க எனர்ஜியாக போகும். நான் சொன்ன இந்த விஷயத்தில் உங்களுக்கு எதெல்லாம் பொருந்துது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே முதல்ல வந்து ஒரு சின்ன வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த நம்ம மைண்டுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ் கிடைக்கும். அப்பாடி காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம தூங்கி முழிச்ச அந்த பாய் போர்வை எல்லாத்தையும் மடித்து நீட்டாக வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மளோட நாள். ஒரு அரை மணி நேரம் வந்து ஃபோன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணால் அந்த நாள் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். அந்த 1 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். அப்படியே ஒரு அரை நாள் முடிஞ்சு போகும். வேலை எதுவுமே செய்யாமல் இருப்போம். அதனால் அந்த மொபைல் ஃபோன் பார்க்குறத வந்து தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது. வேலை எல்லாத்தையும் வந்து மனசில் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வேலை பார்த்ததுக்கப்புறம் இந்த வேலை பார்க்கணும் அப்படிங்கிற பழக்கமே நம்மகிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த நாள் ஃபுல்லாக வேலை பார்க்குற மாதிரியே ஃபீலாக இருக்கும். ஒரு வேலை செய்யும்போது இடையில கேப் கிடைக்கும்போது இன்னொரு வேலையும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த வேலை முடியுற வரைக்கும் நான் சும்மா தான் உட்காந்து ஃபோன் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால் அந்த நாள் ஃபுல்லாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். 15 நிமிஷம் டைமர் செட் பண்ணிக்கிட்டு இந்த வேலையை இத்தனை மணிக்குள்ளே நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே சின்ன சின்ன டாஸ்க் மாதிரி கொடுத்துக்கிட்டு அந்த வேலையை சீக்கிரமாக பார்த்து முடிக்க கற்றுக்கிடணும். ஒரு வேலை முடிஞ்ச உடனே அடுத்த வேலையை தொடங்கவே கூடாது. அதாவது அந்த கேப்பில் சும்மா உட்காந்துக்கிட்டு ஃபோன் நோண்டுறது, டிவி பார்க்குறது அப்படின்னு சொல்லி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த கேப்பில் கூட வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். வீடு முழுசையும் ஒரே நாளில் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பார்ட்டாக க்ளீன் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன 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 இடங்களை மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல பாட்டு இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச சீரியல் இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து மொபைலில் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தண்ணி குடிக்க மறந்துடாதீங்க. குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் உதவி வந்து கேட்க தயங்காதீங்க. ஒரு சின்ன சின்ன விஷயம் இருக்கும், இந்த விஷயத்தை வந்து எனக்காக நீ ஹெல்ப் பண்ணி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து என் பசங்கக்கிட்ட சொல்லிடுவேன், டே வெளியில் துணி காயுது, அதை எடுத்து வந்து உள்ள கட்டிலில் போட்டு அம்மா ஃப்ரீயாக இருக்கும்போது மடிச்சுக்கிறேன் அப்படி சொல்லுவேன். இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்டே வேலை கொடுத்துருவேன். ஒருத்தன் துணி எடுத்து வந்து உள்ளே போட்டு இன்னொருத்தர் அதை மடித்து கபோர்டில் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா நம்ம வந்து நிறைய வேலை செஞ்சிட்ருக்கோம். இந்த வேலையை நம்ம தான் செய்யணும் அப்படின்லாம் கட்டாயம் கிடையாது. வீட்டில் இருக்கவங்க கிட்ட கூட நம்ம ஹெல்ப் கேட்கலாம்.
அப்படி கேட்குறதுக்கு தயங்கவும் தேவை கிடையாது. கண்டிப்பாக கேட்குறது நம்மளோட உரிமை தான். செஞ்சு கொடுக்கறது அவங்களோட கடமை. உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க. இவங்க என்ன பாராட்டலை, நான் இவ்வளோ வேலை செய்கிறேன், காலையிலேருந்து மாடாக உழைக்கிறேன், யாருமே எனக்கு வந்து பாராட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை வந்து டவுன் பண்ணிக்காதீங்க. நம்மளே பாராட்டிப்போம். முதல்ல நான் இன்னைக்கு என்ன நான் அழகாக வச்சுக்கிட்டேன், வீட்டில் உள்ள விஷயங்களை நான் பார்க்குறேன், கூடவே என்ன நானே அழகாக வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலே அது நமக்கு ஒரு பாராட்டு தான். நடுவில் சின்னதாக ஒரு எங்கேஜிங்மெண்ட்டாக நம்மளை வந்து ஒரு டிவி பார்க்குறதோ, இல்லை நம்ம பிடிச்சவங்க கூட பேசுகிறதோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லை நமக்கான வாக்கிங்கு, இல்லை நமக்கான ஜாக்கிங்கு அப்படின்னு சொல்லி சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கோ இல்லை அக்காவுக்கோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இதை ஷேர் பண்ணுங்கள். ஒரு சின்ன கதை உங்ககிட்ட சொல்லட்டுமா? ஒரு வீட்டில் 2 பெண்கள் இருந்தாங்களாம். ஒருத்தர் வந்து நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருப்பாங்களாம், ஆனால் எப்போதும் டென்ஷனாகவே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொருத்தங்க வந்து ரொம்பவே வந்து பிளான் பண்ணி வந்து வேலையை வந்து பிரித்து செய்வாங்களாம். இத்தனை மணிக்கு இந்த வேலையை செய்யணும், காலையில் லஞ்ச் டைம்னா 8 மணிக்குள்ளே முடிப்பேன், நான் 8 மணிக்கு முடிச்சுட்டு வரங்குள்ளேயும் கிச்சனெல்லாம் க்ளீனாக வச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி திட்டம் போட்டு கரெக்டாக செய்வாங்களாம். அவங்க வந்து எப்போதுமே டென்ஷன் இல்லாமல் நல்லா கூலாகவே சுற்றிக்கிட்டு இருப்பாங்களாம். 2 பேருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, வேலை செய்கிற முறையில் தான் சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒருத்தங்க பிளான் இல்லாமல் வேலை செஞ்சாங்க, அந்த நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தங்க பிளான் பண்ணி இந்த வேலையை இந்த டைம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டாங்க. அதனால் எல்லா டேவும் அந்த நாளை வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் ஹாப்பியாகவும் வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போனாங்க. இப்போது உங்களுக்கு ஒரு 7 நாள் சேலஞ்சு தரப்போகிறேன். இப்போ அந்த சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறத அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பேப்பர் பென் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க, இல்லை உங்கள் மொபைல் ஃபோனில் கூட நோட் பண்ணிக்கோங்க. இந்த 7 நாளும் இதை நீங்கள் கரெக்டாக செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நான் சொல்கிற பாயிண்ட் பக்கத்தில் டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. 7 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன மாற்றம் தெரியுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்ச உடனே மொபைல் ஃபோன் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டு. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நாள் வந்து பண்ணுறீங்க, 2வது நாள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி 7 நாளும் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டேக்கு வந்து டிக் பண்ணிகிட்டே வாங்க. செகண்ட் வந்து நான் பண்ணக்கூடிய விஷயத்தை பிளான் பண்ணி பண்ணுவேன். நான் வந்து லிஸ்ட்டு போட்டுருவேன், இந்த நேரத்தில் இந்த வேலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. அந்த லிஸ்ட்டு படி நான் கரெக்டாக வந்து நான் அந்த வேலையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் ஒரு டிக் பண்ணிக்கலாம். 15 நிமிஷம் வந்து டைமை செட் பண்ணுற மாதிரி அந்த வேலையை வந்து செஞ்சு முடிக்கணும். அப்புறம் நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. வீட்டுக்காக எவ்வளோ தான் ஓடி உழைச்சாலும் எனக்காக நான் 1 மணி நேரம் வாக்கிங் இல்லை எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. அப்புறம் நான் குறைஞ்சது 3 லிட்டர் தண்ணியாவது குடிப்பேன், கரெக்டாக 3 வேளையும் கரெக்டு டைமுக்கு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. முக்கியமாக சுருட்டி போட்ட கொண்டையோட அழுக்கு நைட்டியோட சுத்த மாட்டேன், நான் டெய்லி எனக்காக தலை இழுத்து நான் என்ன சிம்பிளாக ரெடி பண்ணிப்பேன், நான் வந்து அதே அழுக்கு நைட்டியோட சுற்றிக்கிட்டு இருக்க மாட்டேன், என்னையும் கொஞ்சம் அழகாக வச்சுப்பேன், அது கூடவே வீட்டையும் அழகாக வச்சுப்பேன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. இதெல்லாம் நம்மளை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம மனசை வந்து ஹாப்பியாக கொண்டு வந்தோம்னு சொன்னால் வச்சுக்கோங்களேன், நம்ம வீடும் ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன சமைக்கணும், ஏது சமைக்கணும், குழந்தைங்களை எப்படி பராமரித்து பார்த்துக்கிடணும், நம்ம டைமுக்கு டைம் 3 டைம் சமைக்கிறேன், காலை சமைக்கிறோம், மாலை சமைக்கிறோம், நைட்டு சமையல் பண்ணுறோம், இதுக்கு இடையில ஒரு ஸ்நாக்ஸ் வேறு பண்ண வேண்டியிருக்கு. அப்படின்னா இது எல்லாத்தையும் எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நான் எப்படி பிளான் பண்ணுறனோ அது போலயே உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுசாக பார்த்துறவங்களுக்கு ரொம்ப நன்றி. கடைசி வரைக்கும் அந்த சின்ன சேலஞ்ச் உங்களால் செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வாரம் கழித்து அந்த வித்தியாசத்தை நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் இது போல் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் பயனுள்ள விஷயத்தோடு சந்திப்போம்.